இப்ப சோஷியல் மீடியாலயே ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கிறது விஜய் சார், சங்கீதா மேமோட டிவோர்ஸ் கேஸ் தான். இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சாரு, ஜெயம் ரவி சார் அண்ட் ஜிவி சாரோட டிவோர்ஸ்லாம் கேட்குறப்போ, ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இவங்களுக்கா டிவோர்ஸு? நம்பவே முடியலையே! இவங்க ஒரு லவபிள் கப்புள்னு நெனச்சுட்டு இருந்தோம். இவங்களுக்குள்க்கா டிவோர்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாரி ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப டாபிக் அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்கன்றது இல்ல. டிவோர்ஸ் ஆறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? மேஜரான ரீசன் நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா மேஜரா என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, லாயல்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. இது 3ம் இல்லாதது தான் டிவோர்ஸ் ஆறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே டிரான்ஸ்பரன்சி, லாயல்டி வந்துட்டாலே முக்காவாசி ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆயிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பையன் தான் இந்த வீட்டோட ஃபுல் வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாரி ஒரு தராசுல ஒரு பக்கமே பாரத்த போடுறது. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, ஹவுஸ் ஹோல்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு, அவ சம்பாரிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் அந்த பொண்ணு சைடு போடுறது. தராசு சமமா இல்லாத நிலையிலயும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலா ஷேர் பண்ணிக்காத நிலையிலயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம போறோம் அப்படின்னாலே, ரிலேஷன்ஷிப்னாலே ஈஸியான விஷயம் கிடையாது. கமிட்மெண்ட் அது. அது ஒரு கமிட்மெண்ட். அத ஒரு அதில நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்மளால முடியும், பண்ண முடியும், கட்டுப்பட்டு பண்ணுவோம் அப்படின்னா மட்டும் ரிலேஷன்ஷிப்குள்ள போணும். எதுக்கு வீணா ரிலேஷன்ஷிப்குள்ள போவானே, அப்புறம் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் வாங்குவானே. கரெக்ட்டா?